ஃபால்கன் வின்டர் சோல்ஜர் சீரிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் வந்துட்டு ஆக்சுவலி ஆரம்பத்தில் அந்த ஷீல்டை கேப்டன் தனக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் அவருக்கு கொடுத்ததா இருந்தாலும் அந்த ஷீல்டை பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு அவர் திரும்ப கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சீரிஸோட லாஸ்ட்டில் இதுக்கு எவனும் செட் ஆக மாட்டான், நாம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எகைன் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஷீல்டு எடுத்துக்குவார். இதுலேயே பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அந்த ஷீல்டு நம்ம வச்சுக்கலாமா வேணாமான்றதில் ஒரு குழப்பத்தில் இருக்காரு அப்படின்றத அந்த சீரிஸில் நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. அதுக்கு ஒரு கன்க்ளூஷனாக கொடுப்பாரு, இந்த ஷீல்டுக்கு அவர் தான் ஒர்த்தி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை காட்ட போகிறதா பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இவங்க இந்த படத்தில் நம்ம ஃபால்கன் உண்மையிலேயே அந்த ஷீல்டுக்கு ஒர்த்தானவர் தானா அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்டில் காட்டவே இல்லை. அவர் ஒரு குழப்பத்திலேயே தான் இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஃபால்கனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனை தான் அடுத்த ஸ்டீவ் ராஜர்ஸ் அடுத்த கேப்டன் அமெரிக்காவை நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் தான் அந்த ஷீல்டுமே கொடுத்து விட்டாரு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஃபால்கன் இந்த ஷீல்டுக்கு ஒர்த்தானவரா இல்லையா அப்படின்றத நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா எம்சியூவில் காட்டாம தான் வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் கூட ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நான் நிறைய ஸ்பாய்லர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். படம் யாராச்சும் இன்னும் பார்க்காம வந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். ரிலீஸ் ஆகி 5 நாள் ஆகுது. பாசிபிளி சில பேர் பார்த்துருக்கலாம். பார்க்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட். இதில் நான் படத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எகைன் ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம சாம் வில்சன் ஒரு கட்டத்தில் நம்ம பக்கி கிட்ட பேசுவார். எகைன் அந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் வந்து அதே மேட்டருங்களை தான் பேசிக்கிட்டு இருக்காரு. லைக் இந்த ஸ்டீவ் ராஜர்ஸ் ஷீல்டு என்கிட்ட கொடுத்து தப்பு பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இன்னுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன் வந்துட்டு நான் இந்த ஷீல்டுக்கு ஒர்த்தானவனான்றது அவருக்கே ஒரு சந்தேகமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏன் இந்த ஃபால்கன் மேலே நம்ம ஃபேன்ஸே நிறைய பேர் கேட்டாங்க, ஏங்க சாம் வில்சன் மேலே இவ்வளோ ஹேட்டு கிளப்புறீங்க, ஏன் அவர் கேப்டன் அமெரிக்காவை இருக்கக்கூடாதா, ஏன் அவர் மேலே சும்மா ஹேட்டை கிளப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஹேட் இல்லைங்க, அது ஆக்சுவலி வந்துட்டு நம்ம எம்சியூக்குள்ளேயே இன்னும் நம்ம சாம் வில்சன் அந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டுக்கு ஒர்த்தானவர் தானா அப்படின்றத நமக்கு இன்னுமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் நமக்கு காட்டாம தான் வச்சுருந்துருக்காங்க. அவர் அந்த ஷீல்டுக்கு ஒர்த்தானவரான்றதை இன்னும் நம்ம கிட்ட ப்ரூவ் பண்ணவே இல்லை. இப்போ நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் கொண்டான அந்த ஒரு கேரக்டர் ஆர்க் அந்த ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டில் நம்ம சாம் வில்சனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டில் 10% கூட காட்டப்படல. நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் வந்துட்டு நமக்கு நல்லா தெரியும், அவர் சின்ன வயசில் எப்படி இருந்தார், அதுக்கப்புறம் எப்படி வளர்ந்தார், அவர் எப்படி இந்த கேப்டன் அமெரிக்கா ப்ரோக்ராம்குள்ளே வந்தார், அதுக்கப்புறம் அவர் கேப்டன் அமெரிக்கா ஆகி என்னென்னலாம் பண்ணார், அடுத்து என்ன செஞ்சாருன்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ என்னதான் அவர் உடம்புக்குள்ள சூப்பர் சோல்ஜர் சீரம் இருந்தாலும் அது அவரோட அந்த நல்லெண்ணத்தை என்ஹான்ஸ் தான் பண்ணியிருக்கு. சீரம் இருந்தாலும் இல்லைனாலும் ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒர்த்தியான ஆள் தான், அவர் நல்லவர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீவ் ராஜர்ஸோட அவர் அந்த கேரக்டர் இன்ட்ரோ மேலேயும் அந்த கேரக்டர் ஆர்க் மேலேயும் நமக்கு ஸ்டீவ் ராஜர்ஸ் மேலே ஒரு பெரிய மரியாதையவே ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸ்டீவ் ராஜர்ஸ்னாலே அவர் தாண்டா கேப்டன் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி அவர் மேலே நமக்கு ஒரு பெரிய மரியாதையை ஆக்சுவலி அவர் கூட்டி கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டு தான் நம்ம சாம் வில்சன் கிட்ட ஸ்டீவ் ராஜர்ஸ் கொடுத்துருப்பாரு. சாம் வில்சன் நல்லவன், ஒரு நல்ல சோல்ஜர் அப்படின்றதுனால தான் கொடுத்துருப்பாரு தவிர இந்த ஷீல்டுக்கு அவன் வந்துட்டு ஒத்தானவனா அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னுமே நமக்கு எம்சியூக்குள்ளே ப்ரூவ் பண்ணாமல் வச்சிருக்காங்க. சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடிலாம் கிடையாதுங்க. காமிக்ஸில் ஆக்சுவலி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 வந்து ஒரு காமிக்கில் தான் நம்ம சாம் வில்சனே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ எம்சியூக்குள்ளே ஒரு கேப்டன் அமெரிக்காவாக மாறி இருந்திருக்காரு. லைக் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு காமிக்கில் நம்ம ஒரு கட்டத்தில் நம்ம ஃபால்கன் வந்துட்டு ஃபால்கனுக்கு காமிக்கில் ஒரு நல்லாவே ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குங்க. அவருக்கும் நல்ல ஒரு கேரக்டர் ஆர்க் அண்ட் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்குது. காமிக்ஸில் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபால்கன் வந்துட்டு ஆக்சுவலி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அப்பா கூட ஒரு சோஷியல் ஒர்க்கராக தான் இருந்துட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்தில் ஒரு கேங் வார்ல அதை தடுக்கிறதுக்காக போன அவங்க அப்பாவை சுட்டு கொன்னுருவாங்க. அதுக்கடுத்து அவங்க அக்கா, அம்மா, அப்புறம் சாம் வில்சன் 3 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது ஒரு திருடம் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து அவங்க அம்மாவோட பர்ஸை ஆட்டே போற அந்த முயற்சியில் அவங்க அம்மாவையுமே கொன்றுவான். அங்கேயுமே ஷூட் பண்ணி கொண்டுருவாங்க. ஸோ அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே சாம் வில்சன் ஆக்சுவலி சின்ன வயசுலேயே இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஒர்க்கராக வளர்ந்துட்டு இருப்பாரு. நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இந்த சர்ச்சில் போய். ஸோ ஒரு சோஷியல் ஒர்க்கராக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ரெட் ஸ்கல்லும் சரி கேப்டன் அமெரிக்காவும் சரி 2 பேருமே உடம்பை ஸ்விட்ச் பண்ணிட்டு ரெட் ஸ்கல்லோட உடம்புக்குள்ள கேப்டன் அமெரிக்கா இருப்பார். அப்போ ஒரு தீவில் மாட்டிக்குவார். அங்கே எக்ஸைல்ஸ்னு சொல்ல போகிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் ரெட் ஸ்கலுக்கும் ஆகாதுன்றதுனால நம்ம ரெட் ஸ்கல் உடம்புக்கு கேப்டன் அமெரிக்காவை துரத்திட்டு இருப்பாங்க. அப்போ ஃபால்கன் தான் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவையே காப்பாற்றுவார். அப்படி காப்பாற்றுனதுக்கு அப்புறம் அங்கே ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த தீவில் சில பழங்குடி மக்கள்லாம் இருப்பாங்க. அவங்கள விரட்டி விட்டு தான் இந்த எக்ஸைல்ஸ் வந்து தங்க பார்க்குறானுங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்கா தெரிஞ்சுக்கிட்டு அதை தான் ஃபால்கன் தடுக்க போகிறான்றதையுமே பார்த்தீங்கன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டு ஸோ நம்ம ஃபால்கன் வந்துட்டு நல்லா தான்றதை நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணுவார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஃபால்கனை பார்த்து அவன் மற்றவங்களுக்காக போராடுறான் அப்படின்றத பார்த்துட்டு பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆயிடுவார். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. அந்த இடத்துல தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஃபால்கன் கிட்ட சொல்லுவார், நீ இந்த மக்களை காப்பாற்றணும்னு நினச்சினா நீ ஒரு புது அடையாளத்தை கிரியேட் பண்ணணும், உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும், நீ இந்த மக்களுக்கு ஒரு சின்னமாவோ ஒரு அடையாளமாவோ மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் அவர் ஃபால்கன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியவே கையில் எடுப்பார். அண்ட் காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அவர்கிட்ட ஒரு ஃபால்கன் பறவை இருக்கும். அந்த பறவை மூலமாக தான் பார்த்தீங்கன்னா அவர் கம்யூனிகேட் பண்ணி அது கூட ஒரு டெலிபதி கனெக்ஷன் வச்சிருப்பாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக சயின்டிஃபிக்காக அதை ரெட்விங்காக மாற்றிட்டாங்க. அது வேற விஷயம். காமிக்லேயும் சரி மூவிஸ்லையும் சரி நம்ம ஃபால்கன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு சூப்பர் சோல்ஜர்லாம் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷன் தான். சாதாரண மனுஷன். ஆனால் காமிக்கில் அவர் ஒரு பீக் ஹியூமன் கண்டிஷனை அட்டைன் பண்ணியிருந்திருப்பாரு.
காரணம் கேப்டன் அமெரிக்கா அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாப்ல. கேப்டன் அமெரிக்கா கூட பார்த்தீங்கன்னா அந்த மக்களை காப்பாற்றுறதுக்கு அப்புறம் கேப்டன் அமெரிக்காவும் வரும் ஒன்றா சேர்ந்து பல மிஷன்ஸ் பண்ணுவாங்க, பல வேலைகளில் ஈடுபடுவாங்க. அப்படி பல வேலைகள் ஈடுபட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம சாம் வில்சனுக்கு கேப்டன் அமெரிக்கா தான் ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த ட்ரைனிங் இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும். இந்த பீக் ஹியூமன் கண்டிஷனை நம்ம சாம் வில்சன் அட்டைன் பண்ணியிருப்பாப்ல. கேப்டன் அமெரிக்கா கூட ட்ரைனிங் பண்ணி பீக் ஹியூமன் கண்டிஷனை அட்டன் பண்ண நம்ம சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் கூட சேர்ந்து பல விஷயங்களில் ஈடுபடுவார். அண்ட் இந்த விஷயம் அதுக்கப்புறம் நம்ம வக்காண்டால இருக்கிற பிளாக் பேந்தருக்கு தெரிய வந்து அவர் தான் நம்ம சாம் வில்சனுக்கு ஷீல்டை கொடுத்து விடுவார். சாரி, ஷீல்டு பாருங்க, விங்ஸை கொடுத்து விடுவார். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு விங்ஸ் முளைச்சு அதுக்கப்புறமா அவர் நிறைய சாகசம்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சாம் வில்சனோட காமிக் ஆரிஜினே இருக்கும். ஸோ அவர் யார் எப்படிப்பட்டவர்ன்றதை நமக்கு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா காமிக்கில் காட்டியிருந்திருக்காங்க. பட் எம்சியூவில் பார்த்தீங்கன்னா அதை கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. சாம் வில்சன் ஒரு சோல்ஜர்ப்பா, அவன் சோல்ஜராக இருந்துட்டு இருக்கான். ஃபால்கன் வின்டர் சோல்ஜரில் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத சும்மா லைட்டாக டச் பண்ணியிருப்பாங்களே தவிர ஃபால்கனை பற்றி நமக்கு முழுசாக எதுவுமே பார்த்தீங்கன்னா தெரியாது. அவர் கஷ்டப்படுறாரு, அவர் நல்லவர் அப்படின்ற மாதிரி தான் காட்டிருப்பாங்க தவிர அவர் ஒர்த்தா இல்லையான்றதை ஸ்டில் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் காட்டப்படவே இல்லை. காமிக்கில் மட்டும் அப்புறம் எப்படா ஃபால்கன் சாம் வில்சன் கேப்டன் அமெரிக்கா மாறுப்பாப்லன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் காமிக்கில் பார்த்தீங்கன்னா அயன் நெயில்னு சொல்ல போகிற ஒரு வெள்ளம் ஒரு பெரிய ஆர்மர் சூட்டை அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த சமயத்தில் ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த ரோபோட்டை செயலுக்கு போகும்போது குறுக்கு அயன் நெயில் வந்து என்ன பண்ணுவான்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் உடம்புல இருந்த மொத்த சூப்பர் சீரத்தையுமே உறிஞ்சு எடுத்துருவான். இதனால ஸ்டீவ் ராஜர்ஸ் பார்த்தீங்கன்னா வயசானவராக மாறிடுவார். என் கேமில் பார்த்துருப்பீங்களா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியே காமிக்கில் மாறுவார். மாறினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை காப்பாற்றுறதுக்காக சாம் வில்சன் வருவாப்புல வந்து அந்த அயன் நெயிலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அப்படியே அடிச்சு போட்டு அந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை காப்பாற்றி கூட்டிட்டு போவார். அதுக்கப்புறம் எகைன் பார்த்தீங்கன்னா வேற டைமென்ஷன்லேருந்து சில எனிமீஸ்லாம் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் கேப்டன் அமெரிக்காவில் வர முடியாது, ஏன்னா வயசாயிடுச்சு அப்படின்றதுனால மற்றவங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு பாம் ஒன்று நம்ம சூப்பர் ஹீரோஸ் மத்தியிலையும் ஊருக்கு மக்களுக்கு மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா வெடிக்க போகிற மாதிரி போகும்போது நம்ம சாம் வில்சன் இங்கே இது வெடிச்சா ஆபத்து அப்படின்னு சொல்லி அதை ஃபால்கன் பார்த்தீங்கன்னா வானத்துக்கு தூக்கிட்டு போயிடுவார். ஸோ வானத்தில் தூக்கிட்டு போய் அங்கே அவர் அதை வெடிக்க வைப்பார். சாம் வில்சன் செத்துனா போல அவனுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் பதறிட்டு இருக்கும்போது வானத்தில் நம்ம சாம் வில்சன் கீழே விழுவார். விழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு இறந்துட்டதாவே எல்லாம் கிட்டத்தட்ட முடிவு பண்ணிடுவாங்க. பட் எப்படியோ பார்த்தீங்கன்னா அவர் உயிர் பொழைச்சிருவார். ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்டத்தட்ட அவன் இறந்துட்டானோன்னு நினச்சி உயிர் பொழைச்சதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸுமே கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, உங்களுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் என்னால் முடியாது, ஆனால் இந்த டீமோட அடுத்த கேப்டன் அமெரிக்காவை நான் காட்ட போகிறேன், அடுத்த கேப்டன் அமெரிக்காவை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அங்கே தான் நம்ம சாம் வில்சனை கேப்டன் அமெரிக்காவா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் காட்டுவார். ஸோ அந்த இடத்துல தான் உயிரை பற்றி கூட பார்த்தீங்கன்னா கவலைப்படாமல் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பாம்பை தூக்கிட்டு அவர் வானத்துக்கு பறந்து போயிருப்பார் ஃபால்கன். அதனால தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஃபால்கன் தான் இதுக்கு சரியான ஆள், சாம் வில்சன் தான் அடுத்த கேப்டன் அமெரிக்காவாக இருக்குன்னு சொல்லி காமிக்கில் அவர் முடிவு பண்ணுவார். ஸோ இந்த ஒரு கேரக்டராக இருக்கிற இந்த ஒரு கேரக்டரை நமக்கு எம்சியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் காட்டவே இல்லை. இப்போ இந்த பிரேவ் நியூ வேர்ல்ட் படத்தில் கூட எடுத்துக்கோங்களேன், நம்ம சாம் வில்சன் கிட்ட தண்டர்போல்ட் சொல்லுவார் அடுத்த அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்படி அவர் சொல்லும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டவுட்டில் இருந்துகிட்டு இருப்பார். பக்கி கிட்ட கூட தான் ஒரு கேப்டன் அமெரிக்காவா அப்படின்ற இப்படி இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸ்டில் டவுட்டில் இருக்கிற ஒருத்தன், தான் மேலேயே நம்பிக்கை இல்லாத நான் இந்த ஷீல்டுக்கு ஒர்த்தா இல்லையானே தெரியாத ஒருத்தனை மற்றவங்க எப்படி நம்புவாங்க, இல்லை மற்றவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லீடராக எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் கேப்டன் அமெரிக்கா. ஸோ அது எல்லாரும் மத்தியிலுமே பதிச்சு அவர் தான் ஒரு பெஸ்ட் கேப்டன் அமெரிக்கா அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் யாருக்கும் அவர் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் ஸ்டில் சாம் வில்சன் பார்த்தீங்கன்னா திணறிக்கிட்டு தான் இருக்காரே தவிர தான் ஒரு பெஸ்ட் கேப்டன் அமெரிக்கா அப்படின்றத இன்னுமே பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணவும் இல்லை. நம்ம சாம் வில்சனுக்கான கேரக்டர் ஆர்க் இன்னுமே பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ள ஸ்டில் கட்டப்படவே இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம சாம் வில்சனை இன்னும் நம்மளால அடுத்த கேப்டன் அமெரிக்காவை பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. அவர் இன்னும் சாம் வில்சனாவா அவர் ஃபால்கனாக தான் இருந்துகிட்டு இருக்காரே தவிர அவர் கேப்டன் அமெரிக்காவை இன்னும் மாறவே கிடையாது. கேப்டன் அமெரிக்காவாக மாறினதுன்னா நான் அவெஞ்சர்ஸ்க்கு லீடராக மாறத சொல்ல, அந்த ஷீல்டுக்கு ஒருத்த ஒரு பெஸ்ட் லீடரா அப்படின்றத நம்மகிட்ட இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா எம்சியூக்குள்ளே இன்னுமே காட்டப்படாத ஒரு விஷயம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்துலையுமே மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம்னா அதுதான். அதுதான் கைஸ் நான் சொல்ல வந்தது. அந்த விஷயம் மிஸ் பண்ண நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம சாம் வில்சன் இந்த ஷீல்டுக்கு உண்மையிலே ஒர்த்தானா, இல்லை அவர் இந்த ஷீல்டுக்கு ஒர்த்தாகணும்னா என்ன பண்ணும் அப்படின்றத நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஃபால்கனை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம அவெஞ்சர்ஸ்க்கு லீடராக நீங்கள் ஏற்றுக்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றத பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.